ஹே மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குண்டுமல்லி செடியை பற்றி சின்னதாக ஒரு அப்டேட் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லி ஜாதிமல்லி செடி வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா ஜாதிமல்லி மாதிரி தான் இதுவும் மோஸ்ட்லி கொடி வகையாக இருந்தாலும் சரி செடி வகையாக இருந்தாலும் சரி அதுக்கு ஏற்ற உரங்கள் கொடுத்தனாவே நம்மளுக்கு நிறையா மொட்டுக்கள் தருங்க. நாங்கள் என்ன உரம் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு முன்னால் நம்மளோட மண் வளத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. நம்மளோட மண் வளம் எந்த அளவு நல்லா இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு எந்த செடிகள் வச்சாலும் கொடிகள் வச்சாலும் வளரும், காய்க்கும், பூக்கும். சரிங்களா? எங்களோட மண் பார்த்திங்கன்னா செம்மண். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி செடிகள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி செம்மண்ணில் என்ன செடி வச்சாலும் மரங்கள் பழங்கள் எல்லாமே நல்லாவே வரும். ஸோ அது மாதிரி தான் நாங்களும் இந்த குண்டுமல்லி செடி வச்சுருக்கோம். ஸோ என்ன உரம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் அப்படின்னா மாட்டுச்சாணம் இருக்கு இல்லையா, அது தென் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற காய்கறி தோல்கள் இருக்குல்ல, தக்காளி தோல், வெங்காயத்தோல், உருளைக்கிழங்கு தோல், இதெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சு 1 வீக்கு போல் வச்சுருந்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா அதில் லிக்யூட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த லிக்விடை நம்ம கொடுத்துட்டே வர்றோம் அப்படின்னா செடி கொடிகள் மரங்கள் எல்லாத்துக்குமே தரலாங்க தாராளமாக. அப்படி கொடுத்துட்டு வரும்போது நல்ல பழங்கள், நல்ல காய்கறிகள், அதுக்கப்புறம் நல்ல நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்களை கூட கொடுக்குங்க. அது இல்லாமல் நீங்கள் வேறு எதுவும் கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்களா அதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் மோஸ்ட்லி கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் கேட்க இது எல்லாமே யூஸ் பண்ணியுமே உங்கள் செடி துளுக்கலை, நல்லா வளரலை, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போக மாட்டேங்குது அப்படின்றப்ப நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணலாம். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான அயன் டேப்லெட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த அயன் டேப்லெட்ஸை 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு டேப்லெட்ஸு அப்படி மாதிரி போட்டு நல்லா கலக்குனீங்கன்னா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்யூடை நான் எப்படி இந்த இது கொடுக்குறேனோ உருளைக்கிழங்கு தோல், தக்காளி தோல், வெங்காயத்தோல்லாம் அந்த லிக்யூடு எப்படி யூஸ் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் போதும்னு சொல்கிற அளவுக்கு முட்டுக்கள் அதிகமாக வைக்கும். இது ரோஜா செடிக்கு எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்தலாம். பழங்கள் வகை மரங்கள், தென் காய்கறிகள், கீரை வகைகள் எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தினாங்க. நல்ல ஒரு நியூட்ரிஷனாக ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, தேங்க்யூ.